வணக்கம். நம் முன்னோர்கள் கொடுத்துச் சென்ற வர்ம தூண்டும் மருத்துவம் மற்றும் உணவு முறையில் குணமாக்கும் பொது நோய்கள் மொத்தம் 100. அதில் இன்று நம்ம 8வதாக பார்ப்பது பல்வலி. பல்வலி ரொம்ப மோசம் தானே. வந்துடுச்சுன்னு வச்சுங்க, நம்ம எந்த வேலையுமே செய்ய விடாது. பொதுவா இரவு நேரத்தில் தான் அதிகமாக அந்த பல்வலி இருக்கும். அந்த நேரத்தில் பயன்படுவது இந்த வர்மத்தூண்டல். வர்மத்தூண்டல் முன்னோர்கள் கொடுத்தது சிறந்ததுங்க. உடனே பல்வலியை சரி பண்ணிக்கலாம். அந்த பல்வலியிலிருந்து மீண்டு வந்துடலாம். பல்வலி வரத்துக்கு சில காரணங்களை பார்த்துருவோமா? 1 பல் சொத்தை, ஈறு நோய்கள். 3வது ஞானப்பல் வளருது. இது ஒரு முக்கிய காரணங்கள். எப்படி இருந்தா என்ன? அந்த பல்வலி போக்குற வர்மத்தூண்டல் பார்த்துருவோமா? இப்போ இடது கை எடுத்துட்டேன். இடது கையினுடைய மோதிர விரல், நடுவிரல் 2த்துக்கு மையத்தில் கோடு போட்டு வரும் பாருங்க. பின்பக்கமா இங்க ஒரு பள்ளம் இருக்கு. அதுக்கு அடுத்து அந்த விரல் பிரியும் இடங்க. இந்த பள்ளத்துல மெதுவா விரல வச்சு அழுத்தம் கொடுத்தாலே போதும். ஒரு 2 நிமிடம். 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு எண்ணிக்கை தரணும். எண்ணிக்கை தரும்போது நம்முடைய கவனங்கள் இந்த இடத்த வந்துடும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இந்த வர்ம தூண்டல் வரும்போது இந்த தூண்டல் மூலமாக அந்த பல்வலி குறையறத பார்க்கலாம் உடனே. இந்த கையிலும் அதே மாதிரி தான் செய்யணும். இது உடனடி நிவாரணி. சரி, இனிமே அந்த பல்வலி வராம இருக்கணும் அப்படின்னா சொர்ண வெற்றில வர்ம தூண்டல் இருக்கு. இப்போ இந்த விரல் 3 விரல் எடுத்துட்டேன். இந்த 3 விரல் எடுத்துட்டு இந்த ஒவ்வொரு விரலினுடைய இடையில மேல் பகுதியில் ஒரு அழுத்தம் தரேன். இது சொர்ண வெற்றில வர்மன் பேர். அதே 2 நிமிடம். அதே போல இந்த கையிலும் தரணும். இது ஈஸி தானே. 3வது வர்மம் சொல்றேன் பாருங்க. இந்த முழங்கையினுடைய இந்த முழங்கை பகுதி, இந்த மணிக்கட்டு பகுதி 2த்துக்கும் பின்பக்கத்தில் மையத்தில் இருக்கக்கூடிய இந்த புள்ளிங்க. இதுவும் ஒரு 2 நிமிடம் தரணுங்க. அப்போ இது 2 நிமிடம், சொர்ண வெற்றில 2 நிமிடம், அதுக்கடுத்து வந்து கை நெருக்கு வரும். பல்வலி நம்ம விட்டு விலகும். தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தோம்னா பல்வலி போகும். ஒரு சின்ன உணவு முறை பார்ப்போமா? இப்போ பப்பாளி காய் இருக்குல்ல, இல்லைன்னா பப்பாளி பழம் ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கணும். அந்த பீஸ் எடுத்துட்டு எங்க பல்லு இருக்கோ அந்த பல்லுக்கும் எதிர் திசையில் இருக்கிற பல்லுக்கும் இடையில அந்த பீஸ் வச்சுட்டு கடிச்சு பிடிச்சிக்கணும். அப்படியே வளைஞ்சிட்டோம்னா உமிழ்நீரானது சுரந்து கீழே கொட்டும். அப்படியே விட வேண்டியதுதான். சில சமயத்தில் பல்லில் பூச்சி இருந்தோட அந்த பூச்சி இறந்து வெளிவந்துடும். அப்போ அந்த நரம்புகளுக்கு நல்ல ஊக்கம் கிடைக்கும். அப்போ ஊக்கம் கிடைக்கும் போது பர்மனண்டா நம்முடைய பல்வலிலிருந்து மீண்டு வந்துடலாம். இதை நாம் செய்வோம். பல்வலிலிருந்து முழுவதுமாக மீண்டு வருவோம். நம் நலம் நம் கையில். அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்.